ஒரு 81 கோடி ரூபாய் டீல் அப்படின்னா ஜனநாயகனா அது வந்து எம்ஜியா அட்வான்ஸா? உங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது உருட்டு கெஸ்ஸு இப்படிலாம் சொல்லலாம். நீ ஒரு அமௌண்ட் போட்டியா, நான் ஒன்று 2 கோடி தாண்டி போடுறேன், நான் இன்னொரு 5 கோடி தாண்டி போடுறேன். யார் நம்மளை கேட்கறதுக்கு இருக்காங்க? ஓடிடி டீல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்லேயே இருக்கும் கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிளாஸ் அப்படின்னு. அதாவது நீங்கள் எந்த பிஸ்னஸ் டீலை பற்றி வெளியில் எங்குமே தகவல் சொல்லக்கூடாது. நாங்க பேசும்போதே, ஏன்னா நம்ம எதுக்கு இது ஓப்பனா கிட்ட சொல்லணும், இவர் எங்காவது ஷேர் பண்ணிடுவாருன்ற பயம் இருக்கும். இப்போ எங்கிட்ட பேசுறதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்குன்னா மீதி பேர்கிட்ட எப்படி பேசுவாங்க? ஊடக நண்பர்கிட்ட பேசுவாங்க. ஜனநாயகன் வரணும்னு சொன்னது வந்து அக்டோபர் மாதம், அவங்க அது பிறகு வந்து ஜனவரி 9ன்றாங்க. இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, நாங்க தானே ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணோம் பொங்கல் 2026. இவர் தானே மாத்துறாரு. இப்போ இவங்க மாத்தும் போது நான் எப்படி பொறுப்பாக முடியும்? வேணும்னே சிவகார்த்திகேயனே வாலண்டியரா இதை கேட்ட மாதிரி இல்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அவுட் சைடரா நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன கேட்போம், 22 வருஷம் முன்னாடி சொல்ல வேண்டியது தலைவா, அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்ப கூலி ரிலீஸ் வந்து டேட் தள்ளி போகுமா? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கூலி படத்துக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு, கிளாஷ் அப்படின்னே சொல்லலாம் சார். வேர்ல்டு வைட் பிஸ்னஸ்ல வந்து கூலி தான் அதிக லெவல்ல வித்திருக்கு அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஜனநாயகன் 80 கோடி வித்திருக்கு, நீங்க போய் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கு. இது ரெண்டுத்துல எது உண்மை? இது ஃபேன்ஸ் வார். ஓகே, இது உண்மை எதுவுமே இல்லை. இது எல்லாமே ஃபேன்ஸ் வார் தான். எக்ஸாக்ட் டீலிங் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்லி ஒரு தயாரிப்பாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியில் இருக்கிற அக்ரிமெண்ட் தான் தெரியும். ஓகேங்களா? வெளியே ஆளுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ தக் லைஃப் வந்து 63 கோடி ரூபாய் வியாபாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்பேரிசனில் போடுறாங்க. அந்த 63 கோடி ரூபாய் மினிமம் கேரண்டியா டிஸ்ட்ரிபியூஷனா? உங்களுக்கு எப்படி தெரியும்? டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அர்த்தம் தெரியுமா? படம் எவ்வளோ கலெக்ட் ஆயிடுச்சோ அது மட்டும்தான் அவங்க இது பண்ணிட்டு பேலன்ஸை வந்து ரீஃபண்ட் பண்ணணும். அதான் டிஸ்ட்ரிபியூஷன். அதே எம்ஜி அப்படின்னா மினிமம் கேரண்டியோ இல்லை அவுட்ரைட் அப்படின்னா திருப்பி தர தேவையில்லை. தட் பிகம்ஸ் அ கமிட்மெண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர். அதாவது அவங்க 63 கோடி ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 63 கோடி டோட்டல் ரிஸ்க் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிடுது. ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது ரிஸ்க் யார் எடுக்கிறா? ப்ரொடியூசர் எடுக்கிறாங்க. இப்போ 63 கோடி ரூபாய் வந்து ஏபி இன்டர்நேஷனலோ இல்லை ஃபார்ஸோ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸில் அந்த அமௌண்ட்டை வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, சப்போஸ் அந்த படம் 15 கோடி தான் கலெக்ட் பண்ணி வச்சிங்களேன், பேலன்ஸ் 48 கோடி ராஜ்கமல் திருப்பி தரணும். ஸோ இதான் யதார்த்தம். இது எக்ஸாக்ட் டீல் நம்மளுக்கே தெரியாது. 63 கோடி ரூபாய் நம்மளுக்கு தெரியுமே தவிர அது மினிமம் கேரண்டி டீலா, அதாவது அவுட்ரைட்டாக ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரிஸ்க் எடுத்து வாங்கியிருக்காரா இல்லையான்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு 81 கோடி ரூபாய் டீல் அப்படின்னா ஜனநாயகனா அது வந்து எம்ஜியா அட்வான்ஸா? இப்போ இந்த கேள்வி ஒன்று வருது இல்லை? இதே மாதிரி வந்து இப்போ வந்து கூலி படத்துக்கு வந்து இவங்க 80 கோடி அதை தாண்டி ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? அது மினிமம் கேரண்டியா இல்லை அட்வான்ஸா? இந்த கேள்வியெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு பேசுகிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு கமல் சார் படமாக இருந்தாலும் சரி, ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி, விஜய் சார் படமாக இருந்தாலும் சரி, எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. அது மினிமம் கேரண்டி டீலாக இது வரும். எது மினிமம் கேரண்டி டீல்? அதாவது வந்து கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து எந்த வகையிலும் நெகோஷியேட் ஆகாதுன்னா அது ஒரு டிஜிட்டல் டீல். ஓடிடி நிறுவனங்கள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓடிடி நிறுவனம் அமௌண்ட் கொடுத்தா அமௌண்ட் கொடுத்தது தான். அந்த அமௌண்ட் வந்து கன்ஃபார்ம்டாக அந்த ப்ரொடியூசருக்கு கிடச்சிரும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து சேட்டலைட் எடுத்துட்டிங்கன்னா அது என்ன அமௌண்ட்டோ அது 100% கிடச்சிரும். அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பேசுறது ஓகே. அதாவது இந்த படம் இவ்வளோ வேலைக்கு போயிருக்கு, அந்த படம் அதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஆளாளுக்கு அவங்கவுங்களே வந்து என்ன சொல்றது ஏஷியங்கள், அதாவது சும்மா இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். இந்த அமௌண்ட் போட்டாங்க, நீ ஒரு அமௌண்ட் போட்டியா, நான் ஒன்று 2 கோடி தாண்டி போடுறேன், நான் இன்னொரு 5 கோடி தாண்டி போடுறேன். யார் நம்மளை கேட்கறது இருக்காங்க? சோஷியல் மீடியா ஹேண்டில் இருக்கு. 80 கோடி 81 போட்டானா, நான் 82 போடுவேன். நீ போட்டுட்டே இரு, எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இதை பற்றி ரியாக்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ரொடியூசரை பொறுத்தவரையும் இதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஓகே, அது ரெண்டாவது அது கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிளாஸில் டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு கிளாஸே போட்டிருக்கோம், நீங்கள் வந்து அமௌண்ட்டை டிக்ளேர் பண்ணக்கூடாது, எங்குமே சொல்லக்கூடாது. இப்போ ஓடிடி டீல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்லேயே இருக்கும் கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிளாஸ் அப்படின்னு. அதாவது நீங்கள் எந்த பிஸ்னஸ் டீலை பற்றி வெளியில் எங்குமே தகவல் சொல்லக்கூடாது. நீங்கள் ஒன்று தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். நான் அமேசான் பிரைம்ல சைன் பண்ணியிருக்கேன், நெட்ஃபிளிக்ஸ்ல சைன் பண்ணியிருக்கேன். இதை சொல்லலாம். சில வெப்சைட்ஸ்லாம் வந்து இவ்வளவு கோடிக்கு வித்திருக்கு இந்த படம் அப்படினா ஆளாளுக்கு அப்படியே எஸ்டிமேட் பண்ணி போட்டுக்க வேண்டியது. அது எதுவுமே உண்மை கிடையாது, அஃபிஷியல் கிடையாது. எதுவுமே அஃபிஷியலே கிடையாது. அஃபிஷியல் எதுன்னா
அது எது வந்து அவங்க கொடுத்துருக்காங்களோ, இப்போ அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணால் தான் நீங்கள் நம்பணும். அதே மாதிரி தயாரிப்பாளர் அனௌன்ஸ் பண்ணால் தான் நம்பணும். இது எல்லாமே வந்து கெஸ்ட் மேட் தான். நாங்கள் சொல்லுவோம் நல்ல கெஸ் பா இது, அதாவது உருட்டு கெஸ்ஸு இப்படிலாம் சொல்லலாம். அதாவது நீங்கள் ரொம்ப ஃபேனாக இருந்தீங்கன்னா ரொம்ப உருட்டுவீங்க பெருசாக, நீங்கள் வந்து நெகட்டிவாக இருந்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக உருட்டுவீங்க. ஓகே, எல்லாமே கெஸ் தான். ஸோ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஓரளவு நம்ம பேசும்போது ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அவங்க வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுவாங்க. இப்போ நம்மளும் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறோம் வச்சுக்கலாம். இப்போ நானே வந்து நிறைய எல்லா தயாரிப்பாளரும் நம்ம பழக்கத்தில் இருக்குது. நம்ம கேட்பேன், சார் இந்த டிஜிட்டல் டீல் முடிஞ்சிச்சா அப்படின்பேன். ஆமாம் சார் முடிஞ்சிச்சு சார், வெரி ஹாப்பி சார் அப்படின்வாங்க. என்ன சார் ஒரு 24 கோடி இருக்குமா சார், அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட்டு சார், பட் அதெல்லாம் நம்ம பேச வேணாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, ப்ரொடியூசர்ஸ்குள்ளே நாங்கள் பேசும்போதே, ஏன்னா நம்ம எதுக்கு இது ஓப்பனாக அவர்கிட்ட சொல்லணும், இவர் எங்கேயாவது ஷேர் பண்ணிடுவாருன்ற பயம் இருக்கும். இப்போ எங்கிட்ட பேசுறதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்குன்னா மீதி பேர்கிட்ட எப்படி பேசுவாங்க? ஊடக நண்பர்கள்கிட்ட பேசுவாங்களா? ப்ரொமோஷனுக்கு பேசுவாங்க. ப்ரொமோஷனுக்காக என்ன சொல்லுவாங்க, 20 கோடி எடுத்ததை 28 கோடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பிம்பத்தை உருவாக்கலான்றதுக்காக 28 கோடி சொல்லிங்க பிரச்சனை இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா என்கிட்ட அதை சொல்ல முடியாது இல்லை. இப்போ நான் கேட்குறேன் வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே வித்துது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா அந்த நம்பர்ஸை நான் அப்ராக்சிமேட்டாக கேட்டாலும் கரெக்டாக ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நான் எனக்கு தெரியும், ஓகே ஃபைன், அவங்க வந்து சொல்ல தயக்கமாக இருக்குது அப்படின்னு. வெகு சில பேர் தான் நம்மளுக்கு ஓரளவு எக்ஸாக்ட் நம்பராக, அதாவது ஒரு 5-10% டிஃப்ரென்ஸில் சொல்லுவாங்க. மீதி பேர் யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் நிறைய பேர் பேசும்போது எனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எஸ்டிமேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். ஓகே இந்த ரேஞ்ச் இது இருக்குமா, நான் எப்படி தான் இந்த ரேஞ்ச் இருக்குமா சார், 20 to 24 இருக்குமா அப்படின்னு சொன்னால் அப்ராக்சிமேட் அந்த ரேஞ்ச் சார், எக்ஸாக்ட் நம்பர் வேணாம் சார். ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிளாஸ் இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்க அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. நான் சொல்ல வர்றது நான்ன்றது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக சொல்கிறேன். ஸோ எனக்கே சொல்ல மாட்டாங்கன்னா ஊடகத்துக்கு யாருக்கும் சொல்ல போகிறது இல்லை. அவங்க சொல்கிறது எல்லாமே எக்ஸாஜரேட் நம்பராக தான் இருக்கும். இவ்வளோ கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம் தான் அஃபிஷியல் நம்பர். இது எதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஊடகத்தில் வர எல்லாமே கெஸ்டிமேட் தான், அஃபிஷியல் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கன்வீனியன்டான வகையில் அவங்க கெஸ் பண்ணுறாங்க. அந்த கெஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னா, அந்த நடிகர் ரொம்ப பிடிக்குன்னா ஹையஸ்ட் நம்பர் உங்களுக்கு பிடிச்சிரும். அந்த நடிகர் உங்களுக்கு பிடிக்கலன்னா லோயஸ்ட் நம்பர் தான் பிடிக்கும். கரெக்டா? அவ்வளோதான். இதுதான் சினிமா. எல்லாருக்குமே வருத்தமான விஷயம் என்னன்னா, திஸ் இஸ் த லாஸ்ட் சாங், லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப, இந்த லாஸ்ட் சாங்கு லாஸ்ட் ஃபிலிம் எல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு ஏன் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு கோவம் வருது எனக்கு. ஏன்னா விஜய் சாரை நம்ம தொடர்ந்து திரையில பார்க்கணும்னு ஆசை. ஒரு மாஸ் ஹீரோ அவர் வந்தாலே திரையரங்கு தெரிக்கும். எல்லா திரையரங்குமே எதிர்பார்க்கறது என்னன்னா, விஜய் சாருடைய படங்கள் வந்துட்டே இருக்கணும், விஜய் சார் மூலமா தமிழ் சினிமாவுக்கு தொடர்ந்து நல்ல வசூல் வரணும், நல்ல மார்க்கெட் வந்து கேலப்பிங்காக இருக்கணும்னு ஆசைப்படுற டைமில் அவர் படம் இல்லைன்றது நம்மளுக்கு ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் படம் வந்து 2024 செப்டம்பர் வந்தது. இந்த வருஷம் ஃபுல்லாக அவர் படம் இல்லை. அடுத்ததான் 2026 தான் படம் வருது. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படங்கள் எக்ஸப்ட் குட் பேட் அக்லி தவிர எந்த படமும் பெருசாக ஓடலை தமிழ்நாட்டில். ஸோ ஒரு பெரிய லல் வந்துருக்குல்ல, அதாவது ஒரு டல் பீரியட் வந்துச்சு பாருங்க. ஸோ இந்த டல் பீரியட் தான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஒரே வரி. தளபதி விஜய் இல்லாமல் எப்படி வந்து இந்த ஒரு பெரிய ஒரு கேலப்பிங்கான மாஸ் மூமெண்ட் இருக்க போகுது, அதாவது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் இருக்க போகுதுன்ற வரி தான் எல்லாருக்குமே இருக்குது. அட்லீஸ்ட் ஜனநாயகன் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு நல்ல மூமெண்டம் கொடுத்துட்டு அட்லீஸ்ட் 2026 ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மார்க்கபிள் இயரா இருக்கும். சார் ஜனநாயகன் படத்துக்கு பராசக்தி படம் தான் போட்டி, அதுக்கு ஒரு பெரிய சிவகார்த்திகேயன் விசஸ் விஜய் அப்படின்லாம் போயிட்டு இருந்தது. பராசக்தியோடைய ப்ரொடியூசர் வந்து ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிட்டதுனால செகண்ட் ஷெட்யூல் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. படம் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஜூலை ஆரம்பிக்கிறாங்க. ஜூலைல ஆரம்பிச்சு செப்டம்பருக்குள்ள முடிச்சிட்டு கண்டிப்பா ஜனவரில வருது. அப்ப கண்டிப்பா கிளாஷ் இருக்கு. கண்டிப்பா கிளாஷ்ன்றதை விட அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் அந்த படக்குழுவோட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஜூலைல இருந்து டேட் வாங்கிட்டாங்க. சிவகார்த்திகேயன் அவர்களோட டேட் வாங்கியாச்சு, ரவி மோகன், அதர்வா எல்லாரோட டேட்டை வாங்கிட்டாங்க. ஸோ டைரக்டர் வந்து ரெடியா இருக்காங்க. நான் ஸ்டாப்பா ஒரு 40 நாள் 50 நாள்ல படம் முடிய போகுது. அவங்க வந்து அக்டோபர்ல படத்தை முடிச்சு கொடுத்துறாங்க. அக்டோபர் நவம்பர்ல என்னைக்கு கொண்டு வரது டிசிஷன் யார் எடுக்க போறா? தயாரிப்பாளர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு. தயாரிப்பாளர் என்ன சொல்றாரு, நான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணதே பொங்கல் 2026 தான். ஜனநாயகன் வரணும்னு சொன்னது வந்து அக்டோபர் மாதம். முதல்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணது அக்டோபர். அவங்க அது பிறகு வந்து ஜனவரி 9ன்றாங்க. இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, நாங்கள் தானே ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணோம் பொங்கல் 2026ன்னு. இவர் தானே மாத்துறாரு. யாரு? விஜய் சார் இல்லை, தயாரிப்பாளர் ஜனநாயகன். இப்போ இவங்க மாற்றும் போது நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அது வந்து இட் லெட் டு அ காம்படிஷன் அப்படின்னா சோ பி இட். சார் இது எப்படி ஆயிடுச்சுன்னா, வேணும்னே சிவகார்த்திகேயனே வாலண்டியரா இதை கேட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்கள். அப்படிதான் போர்ட்ரே பண்ணிட்டு அது வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் இறங்கி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பேசியிருப்பார் ப்ரொடியூசர்கிட்ட, சார் வேணாம் சார் இந்த காம்படிஷன் வேணாம் தான் சொல்லியிருப்பாரு. பட் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, சார் அதெல்லாம் வேண்டாம், நம்ம முதல்லயே நம்ம போட்டாச்சு வந்து பொங்கல்னு, நீங்களும் ஓகே சொல்லி தான் நடிக்க வந்தீங்க. ஓகே நம்ம பொங்கலுக்கு வரதுன்றது எப்போ கேரண்டி. இப்போ நம்ம ஒதுங்கினோம்னா நம்ம பயந்த மாதிரி ஆயிடும்.
ஓகேங்களா? நம்ம எதுக்கு பயப்படணும்? ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கண்டென்ட் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு கிடைக்கிற சக்ஸஸ் எனக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ விஜய் சாருக்கு எதிர வரும்போது கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கலெக்ஷன்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த படம் வந்து ஒரு 250 கோடி எடுக்கிறாங்க வச்சுங்களேன், அதுக்கான கலெக்ஷன் வந்து மினிமம் தமிழ்நாட்டில் 150 கோடி வரணும். அப்போ தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்க்கப்படும். ஆனால் அந்த கலெக்ஷன் வராது. ஏன்னா விஜய் சாரோட படம் வரும்போது இந்த கலெக்ஷன்லாம் சான்ஸே கிடையாது. இந்த படம் தான் அந்த மாதிரி கலெக்ஷன் எதிர்பார்க்கும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 150-200 கோடி வந்து ஜனநாயகன் வரும். அந்த படத்துக்கு அதே மாதிரி வர முடியாது. ஏன்னா பொங்கல் ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் மேக்ஸிமம் போனீங்கன்னா 2 படமும் சேர்ந்து 300 கோடி தான் எடுக்க முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ? 300 கோடி தான். 300 கோடி தான் எடுக்க முடியும் தமிழ்நாட்டில். அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது. அப்போ 300 கோடியில் இந்த படம் 200 கோடி போச்சுன்னா அது 100 கோடி தான் கிடைக்கும். நான் சொல்கிறது மேக்ஸிமம். இந்த படம் 250 கோடி பண்ணிச்சுன்னா அந்த படம் 50 தான் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது நீங்கள் வந்து எப்படி கம்பேர் பண்ணோன்னா 215 கோடி கிட்ட கோட் படம் படிச்சு தமிழ்நாட்டில். அப்போ இந்த படம் ஒரு லாஸ்ட் படம்ன்றதால ஒரு 250 கோடி பண்ணாதான். அப்படி பண்ணால் 300 கோடி பொட்டன்ஷியல் 250 கோடி அந்த படம் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? சப்போஸ் 200 கோடி பண்ணாலும் இந்த படம் 100 தானே கிடைக்கும். வசூல் பாதிக்கும்ன்றதுக்காக கூட மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது ப்ரொடியூசர் தான் டிசைட் பண்ணோம். அந்த ப்ரொடியூசர் வந்து அதை டிசைட் பண்ணுவாரா தெரியல. இப்போதைக்கு அவருடைய எல்லா பிரச்சனையும் சர்ச்சையிலேருந்து வெளில வந்துட்டார். கோர்ட்டே அவருக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. இப்போ ஆகாஷ் பாஸ்கரனை பொறுத்தவரையும் கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட்டில், அதாவது செப்டம்பருக்குள்ளே படத்தை முடிங்கன்னு சொல்லிட்டாரு. படக்கூடம் நாங்கள் முடிச்சு கொடுத்துறோம் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே டன். சிவகார்த்திகேயன் என்ன சொல்லிட்டாரு, ஓகே சார் உங்கள் இஷ்டம் நீங்கள் பண்ணுங்கள். சிவகார்த்திகேயன் கரியரில் இது 1 more படம் தான். அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதை மட்டுமே ஒரி பண்ணிட்டு நம்ம வந்து இல்லை சார் முடியாது அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவர் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்க போறாரு. விஜய் சார் வந்து இந்த படத்தோட முடிக்கிறாருன்னா அவர் தொடர்ந்து நடிக்க போறாருல. இப்போ அவர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது ஒரு தயாரிப்பாளரோட. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சரி சார் வேண்டாம், கிளாஷ் பண்ணதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். இவர் இல்லை சார் அது முடிவு பண்ணியாச்சுன்னா ஓகே பண்ணிங்கன்னு சொல்லுவார். ஸோ அதனால இது வந்து சிவகார்த்திகேயன் உருவாக்கின காம்படிஷனு, விஜய்க்கு எதிராக வந்து ஒரு கன்னை கொடுத்ததை வந்து எடுத்துக்கிட்டு இப்போ கன்னை அவர் திருப்புறாரு. இதெல்லாம் நம்மளா பண்ற திரைக்கதைகள் ஊடகத்தில். அந்த திரைக்கதை எதுவுமே அங்கே நிஜம் கிடையாது. ஓகே, அந்த திரைக்கதையை அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கேர்ஃபுல்லாக தான் அணுகுவாங்க. ஏன்னா கரியர் ஒன்று இருக்குது. ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த விஜய் சாரோட ரசிகர்களை அவருக்கு எதிராக திருப்புற மாதிரி அவர் பண்ண மாட்டாங்க. அவங்க ரசிகர்கள் திருப்புவாங்கல்ல, எல்லாமே திரும்பிடுவாங்கல்ல. அப்போ என்ன ஆகிடும், நம்மளுக்கு எதிராக ஒரு கும்பல் உருவாகிடும். இப்போ பாருங்க, தனுஷ் சாருக்கு ஒரு எல்லாமே, அதாவது குபேரா படம் வரும்போது இவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி ஏன் வரணும்? ராயனப்போ இல்லை. இந்த 6 மாசத்துல 1 yearல இவ்வளோ பெரிய நெகட்டிவ் குரூப் எங்கேருந்து உருவாச்சு? அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இல்லை, ஒரு கும்பல் உருவாகிட்டே இருக்கு. ஒரு நெகட்டிவிட்டி கும்பல் வந்து பெருசாகிட்டே இருக்குல்ல. ஒவ்வொரு நடிகருக்கும், கமல் சாருக்கு இவ்வளோ பெரிய நெகட்டிவ் கும்பல் வந்துருச்சு. ஓகே, இன்னைக்கு தனுஷ் சாருக்கும் வந்துருச்சு. இதுதான் இந்த சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ சிவகார்த்திகேயனுக்கும் அது உருவாகும். இந்த படம் காம்படிஷனாக வந்துருச்சு வச்சுங்களேன், வரலன்னா பிரச்சனை இல்லை. வந்துருச்சு வச்சுங்களேன், இப்போ போகிற வேகத்தில் 2 ஒன்றா தான் வருது. அவர் வேலை வந்துருச்சுன்னா பெரிய குரூப் ஒன்று உருவாகிடும். அந்த குரூப் நெகட்டிவிட்டி அதிகமாயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளால தவிர்க்க முடியாது. இதை தாண்டி தான் ஜெயிக்கணும் ஹீரோக்கெல்லாம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான சூழ்நிலை. நிச்சயமா சார். சார், ஒரு பக்கம் டான் பிக்சர்ஸ் சர்ச்சை எப்படி போயிட்டு இருந்தோம், இன்னொரு பக்கம் இப்போ சன் டிவி சர்ச்சை போயிட்டு இருக்கு. இதனால எல்லாருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, அப்போ கூலி ரிலீஸ் வந்து டேட் தள்ளி போகுமா அப்படின்ற ஒரு சான்ஸே இல்லை. அவங்க கிளியரா வந்து அது வந்து இன்டர்னல் சர்ச்சை. அவுட் சைடுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது நீங்கள் வந்து சன் பிக்சர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அது தயாநிதி மாறன் வந்து கலாநிதி மாறன் வந்து ஷேர் ஹோல்டிங்கில் அந்த காலகட்டத்தில் 22 வருஷம் முன்னாடி இந்த ஷேர் ஹோல்டிங்கை ரெஸ்டோர் பண்ணுங்க. இப்போ நான் வந்து அவுட் சைடராக நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன கேட்போம், 22 வருஷம் முன்னாடி சொல்ல வேண்டியது தலைவா அப்படி தான் நம்ம சொல்லணும். கரெக்டுங்களா? இப்போ எதுக்கு வந்து நிற்கிறீங்க இந்த மேட்டரில்? அப்போ ஏதோ செட்டில்மெண்ட்டில் இஷ்யூ இருக்குது. அது அவங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் இருக்கிற விஷயம் தான். அவங்க கிளியர் கட்டாக பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் லெட்டரே கொடுத்துட்டாங்க. இது ஃபேமிலி டிஸ்பியூட், நத்திங் டு டு வித் த ஷேர் ஹோல்டிங். ஏன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வேறு, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வேறு. நாங்கள் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் எந்த ஒரு டிஸ்பியூட்டும் கிடையாது. ஏன்னா அதோட ஈக்விட்டி வேறு, அதோட டைரக்டர்ஸ் வேறு, எல்லாமே ப்ராப்பராக அவங்க அக்கௌண்ட்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. அவங்க ப்ராப்பராக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மிகப்பெரிய வேல்யூவேஷன் இருக்கிற ஒரு கம்பெனி. அதனால் யாருமே எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த கம்பெனி பண்ணுற படங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இவர் டிஸ்பியூட் பண்ணுறதே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. முன்னாடி 22 வருஷம் முன்னாடி இருந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் எப்படியெல்லாம் மாறிச்சுன்றதை டிஸ்பியூட் பண்ணுறாரு. அதை கலாநிதி மாறன் அவர்கள் அவங்களே டிசைட் பண்ணிட்டோம். கூலி, ஜனநாயகன் பிரச்சனை, ஜனநாயகன் பராசக்தி பிரச்சனைன்னு பல தெரியாத தகவல்கள் பற்றி ரொம்ப நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. புரிகிற மாதிரி சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. தேங்க்யூ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.